மிதுன ராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்கள். மிதுன ராசி இயற்கையாகவே மிதுன ராசிக்கு ஜென்ம குரு போயிட்டு இருக்காரு. இந்த மாசம் வைகாசி மாசம் 18ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்து, ஏன்னா மிதுன லக்னத்துக்கு ஜென்மத்தில் குரு இருந்தால் ஒன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். அப்படி இல்லைன்னா கடந்த வருடங்கள்ல பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் மிதுனத்துக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாதகாதிபதி. இருப்பினும் இப்ப பாத்துட்டீங்கன்னா வைகாசி மாசத்துக்கு மேல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கையாகவே 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். மிருகஷீரிடம், திருவாதிரை, புனர்பூஷம் இப்படிங்கிற 3 நட்சத்திரத்தையும் கொண்டு ஒரு அறிவுள்ள ராசியாக நம்ம மிதுனத்தை நம்ம சொல்லுவோம். மிக பிரில்லியண்டான ராசி மிதுனம் அப்படிங்கிறதுல முதன்மை தன்மை வாய்ந்தது. அப்போ அந்த ஜென்ம குரு இருக்கும் பொழுது ரொம்ப பிரஷர், டென்ஷன், அலைச்சல் இதெல்லாம் நிறைய கொடுத்தாலும் இந்த குரு இப்ப விலகி தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு குரு வரப்போகுது. அப்ப 2ஆம் இடத்திற்கு குரு வரக்கூடிய காலகட்டங்களை நிச்சயமாக நீங்க இதனால் வரைக்கும் சம்பாத்தியம் இல்லை, இழந்துட்டீங்க, குடும்பம் சரியில்லை, குடும்பத்துல ஒற்றுமை இல்லை இப்படின்லாம் இருந்தாலும் கூட வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக உண்டு. பணம், பொருளாதாரம், செல்வாக்கு கூடி வர்றது, வெளியே எங்க போனாலும் பெயர் புகழ் மதிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாத்தோடைய கண்ணையும் உங்க மேல இருந்த கெட்ட பார்வைகள், கெட்ட நபர்களுடைய தொடர்பு இதெல்லாம் விலக போகுது. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, உங்களுடைய குடும்பம் உண்டு அப்படின்னு பார்க்கக்கூடிய வருடமாக இந்த தமிழ் வருடம் ஏற்பட போகுது. அதே போல அடுத்த விஷயம் பார்த்துட்டீங்கன்னா கேதுவும் என்ட்ரி ஆக போறார் கொஞ்ச நாள்ல. அந்த கேது 3ஆம் இடத்துல இருந்தார். டிசம்பர் மாசம் உங்களுக்கு குருவோடைய சேர்ந்து வந்துடும் இந்த வருஷம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் வரும். அப்ப கார்த்திகை மாசத்துக்குள்ளேயே குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த டைமுக்குள்ளேயே மூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தது பாத்துட்டீங்கன்னா கேது 2ஆம் இடத்துக்கும் ராகு 8ஆம் இடத்துக்கும் வருது. ராகு 8ஆம் இடத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு, திடீர் இழப்புகள், திடீர்னு கோபுரத்துல இருக்கிறவன கீழே கொண்டு வரவும், கீழே இருக்கிறவன கோபுரத்துல ஏற்றி வைக்கிறது எல்லாமே இந்த ராகுனுடைய வேலைதான். ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா இந்த 8ஆம் இடத்து ராகு மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியும் திடீர் பணவரவு அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு போயிடும். ஒருவேளை ஜாதகத்துல தசாபுத்திகள் சரியில்லைன்னா கொஞ்சம் வண்டி வாகனங்களை போயிட்டு வர்றதுல கவனமா இருக்கணும். இரவு நேர பயன்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்காவது வெளியே பணம் கொடுத்துட்டு மறுபடியும் திரும்பி போய் அந்த பிரச்சனை நடக்கிறது நடக்கும். அவங்க திருப்பி தரமாட்டாங்க நமக்கு. சோ இதுல மட்டும் இந்த தசாபுத்திக்கு சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கணும். ஏன்னா பார்ட்னர் போட்டுல தொழில் பண்ணுவோம் இல்லைங்களா? 8ஆம் இடங்கிறது 7க்கு 2ஆம் இடம். அப்ப அதுல போய் மாட்டிக்கிறது, பார்ட்னர் போட்டு தொழில் பண்றேன்னு சொல்லி பணத்தை கொண்டு போய் கொடுத்து அதுல மாட்டிக்கிறது. சோ இதெல்லாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குருவும் கேதுவும் 2ஆம் இடத்துல சேரும் பொழுது ஒரு சிலருக்கு சன்னியாசி யோகம்னு சொல்லுவோம். ஆனா அங்க குரு உச்சமாக இருக்கிறதுனால தேவைகளுக்கு பணத்தை கொடுத்துருவார். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிருவார். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும், அடுத்து என்னென்ன பண்ணலாம் நல்லா இருக்கும், அடுத்தது குடும்பத்தை நோக்கி என்ன பண்ணலாம், வேலைகளை நோக்கி என்ன பண்ணலாம், வாழ்க்கையை நோக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் சனி பகவானும் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். வாக்கிய முறை, திருக்கணித முறை இப்படிங்கிற எத்தனை முறைகளை சொன்னாலும் நீங்க எந்த முறையை நீங்க பின்பற்றினாலும் வந்தாச்சு, சனி உங்களுக்கு என்ட்ரி ஆயாச்சு. தொழிலை கொடுத்துருவார். 10ல் சனி இருந்தால் அடிமை தொழில் பார்ப்பாங்கன்னு அர்த்தம். தொழிலை கத்துக் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சுன்னு அர்த்தம். தொழில பத்தின நிறைய நாலேஜ் கிடைக்க போகுது, தொழில் வளர போகுது. அல்லது நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் உங்க ஜாதகத்துக்கு உண்டான தொழில் என்ன, நீங்க என்ன தொழில் பண்ணா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த சனி பகவான் இந்த 2 வருட காலத்துல கத்து கொடுத்துட்டு போயிடுவார். அப்ப அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 11க்கு வந்துடுவார். 2 வருஷம் கழிச்சு 11க்கு வரும்பொழுது கத்து கொடுத்த தொழிலை எல்லாத்தையும் லாபமா எப்படி பெருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருவார். சோ 10ல் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் கர்மா ரீதியாகவும் 10ஆம் இடங்கிறது கர்மா, நீங்க வாங்கிட்டு வந்த கர்மா, அது புண்ணிய கர்மாவோ பாவ கர்மாவோ அதை அனுபவிக்க வைப்பார். 10ல் சனி இருக்கும்பொழுது நிறைய பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல முன்னோர்களுக்கு சாமி கும்பிடுறது, திதி கொடுக்கறது, பித்திருதோஷ நிவர்த்தி பண்றது, ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்றது, இதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் கிடைக்கும். அதையும் கூட நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதுல நம்ம ஜாதகத்துல ஒரு லாக் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அடுத்தது நமக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் சனி கொடுத்துருவார்.
சோ மிதுனம் அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே நல்ல யோகத்தை கொடுக்கும். மிருகசீரிடமும் புனர்பூசமும் உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ரிஷபத்துல பாதி இருக்கும், அதே போல புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்துல பாதி இருக்கும். நடு நட்சத்திரமாக இருக்கக்கூடியது திருவாதிரை நட்சத்திரம். இப்போ புனர்பூசம்னா குருவினுடைய நட்சத்திரம். அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப டாப்பா இருக்க போகுது. பண வரவு, பொருளாதாரம், குடும்பம், குழந்தை, பார்ட்னர் கூட தொழில் பண்றது, தொழில வளர்ச்சி ஏற்படுறது, எல்லாம் சூப்பரா இருக்கும். அதே போல மிருகசீரிடம் செவ்வாயுடைய நட்சத்திரம். உங்களுடைய இலக்குகளை நோக்கி பயணப்பட்டு போக போறீங்க. எந்த விஷயம் உங்களுக்கு தேவையோ அந்த கரெக்டா அது உங்களுக்கு கொடுக்க போகுது. போராட்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்தது. ஏன்னா டக்குன்னு அவசரப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சிருவீங்க. சோ அதனால கொஞ்சம் அவசரப்படாம யோசிச்சு செஞ்சீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வைகாசி மாசத்துக்கு மேல நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ராசியில மிதுன ராசி உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு 8ல இருக்காரு. விபரீத ராசி வந்து அது கொடுக்காம போகாது. உங்களுடைய கடன் எல்லாம் அடைக்க போறீங்க. உங்களுக்கு இருந்து வந்த கெட்டதெல்லாம் விலக போகுது. ஜாதகம் பலமா இருந்துருச்சுன்னா இந்த மிதுன ராசி கண்டிப்பாக இந்த வருஷமே ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது அதாவது வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். மாணவர்கள் எல்லாமே கல்வியில் நல்லா சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அரசியல் அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்க, அரசு வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பண வரவு, நீங்க கேட்ட விஷயங்கள் கிடைக்கிறது, அதே போல ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது, உங்களுடைய விருப்பங்கள் என்னமோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமைத்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஐடி துறையில இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே ஒரு முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. குரு அப்படிங்கிறவர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பார்வை. குரு ராகு பார்வை அப்படிங்கிறது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம். வஜாத்துல குரு திசையோ ராகு திசையோ நடந்துட்டு இருந்ததுனாலும் கொஞ்சம் யோகத்தை இதை கண்ணில் காட்டிட்டு தான் போகும். அதே போல குரு பார்க்கறது 10ஆம் இடத்தையும் பார்க்கும், சனியும் பார்க்குது. குரு சனி பார்த்தாலும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ உங்களுக்கு நல்ல முறையில தான் இந்த வருடம் அமைய போகுது. நம்பிக்கையா இருக்கலாம். குரு வந்து அடுத்தது பார்க்கக்கூடிய இடம் 6ஆம் இடத்தையும் பார்க்கும். கடன் எல்லாம் விலகிறது, நோய் எல்லாமே விலகிறது. இந்த வருஷம் பார்த்துட்டீங்கன்னா பெரிய கடன் ஏதாவது இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கிறது, நல்ல மருத்துவர்கள் கிடைக்கிறது, நல்ல வேலை கிடைக்குங்க. வேலையே இல்லாம இருந்துட்டு இருந்தாலும் கூட நல்ல வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்கிறது, அலைச்சல் திரிச்சல் என்ன இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஒரு வெற்றி பயணம் அப்படிங்கிறது நிச்சயமாக மிதனத்துக்கு இந்த வருடம் உண்டு அப்படிங்கிறத மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இந்த வருடம் ஒரு நல்ல வருடமாக அமையிறது உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடியை சரணம்.